பார்வதியும் கமருதீனும் ஒரே பாட்காஸ்ட்டில் சம்பவம்னா இதுதான்டா சம்பவம், கடைசியில் காதல் தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு கமருதீனும் சொல்லிட்டா, பாருவும் சொல்லிருச்சு. ஹேட்டர்ஸ் கதறு கதறு கதறுங்கடா, அழுவுங்கடா, கமெண்டா போட்டு தள்ளுவாங்க. பாரு கமருதீன்னா வேறு லெவல் சம்பவம். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு லெவல் பீடி வாயெல்லாம் வச்சு கிழிச்சிட்டா. சோ கால்டு டைட்டில் வின்னர். அதெல்லாம் அவளெல்லாம் நான் ஒரு ஆளாகவே மதிக்கிறதில்ல. சரி அதை பேசக்கூடாதீங்க, அவ்வளோ ஆளே கிடையாது. அவள் என்ன சொன்னா, உள்ளே இருக்கும்போது ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியிலாம் போய் கட் பண்ணிடு, அவள் கூடலாம் சேர்ந்தினா வாழ்க்கை அழிஞ்சிடும், அவள் ஒன்று ட்ரிகர் பண்ணி தான் உனக்கு இந்த நிலமை, உன் கெரியரில் க்ரோத் ஆகணும் தான் உனக்கு நான் அவ்வளோ அட்வைஸ் பண்ணேன் கமருதீன். பீடி வாய் என்ன பேசுனா, ரெட் கார்டு கிடச்ச உடனே அப்படியே போயிடலாம், அப்படியே தட்டி விட்டுடலான்னு லெஃப்ட் ஹேண்டில் தட்டி விடலான்னு பார்த்துச்சு. ஆனால் இவளை பாரு லெஃப்ட் ஹேண்டில் கூட தட்டுறது கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. நான்லாம் அவளெல்லாம் ஒரு ஆளாகவே சரி அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுட்டா. சோ கால்டு டைட்டில் வின்னர் பீடி வாய் வேறு லெவல். அதுக்கு கமருதீன் சொல்கிறான், என்ன சொன்னாங்க, போய் கட் பண்ணிட்டு வந்துருன்னு. நான் இந்த மாதிரி சொல்லும்போது நான் என்ன நினச்சேன்னா, நான் உன் கூட டச்சில் இருக்க மாட்டேன், நீ என்னடி என்கிட்ட கட் பண்ணி விடு இது விடுன்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். ஓப்பனாக சொல்லிட்டான், பாரு முன்னாடியே சொல்லிட்டான். பாரு ஒரு சிரிக்கும் தெரியுமா, ஒரு வில்லி சிரிக்கும் தெரியுமா, ஒரு சக்காசம், அந்த சிரிப்போட வச்சு பாரு கமருதீன் 2 பேரும் சேர்ந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. நான்லாம் ஏண்டி உன் கூட நான் கான்டாக்டில் இருக்க மாட்டேன், நீ என்னடி சொல்கிறது எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிளின்னு கிழித்து விட்டான். உன்னையெல்லாம் ஒரு ஆளாகவே நான் மதிக்கலை, நீ சொல்லி நான் வெளில போய் இவங்களை கட் பண்ணுவேனே, அதுவும் பாருவை நான் கட் பண்ணுவேன். பார்த்தியா ஒன்றா உட்காந்துருக்கோம் பார்த்தியா. இதில் இன்னொன்று வேறு கர்ச்சிப்லாம் கொடுத்தாங்க. அதாவது நீ கூட ரீசெண்டாக இந்த ஸ்டார்ட் மியூசிக் போயிருந்த கமரு, உனக்கு கர்ச்சிப் கொடுக்கும்போது கர்ச்சிப் கொடுத்துட்டு நீ வேறு கமருதீன் கர்ச்சிப் கொடுத்துட்ட, வெளியில் போய் பஞ்சாயத்து ஆயிடாதே இதாகிறது, ஏன் அப்படி ஏன் அப்படின்னு ஒரு சக்காசம் பண்ணு தெரியுமா பாரு. அதே சக்காசத்தோட பீடி வாயை நாராக கிழித்து தொங்க விட்டது. வேறு லெவல். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்துச்சு, எல்லோரும் இந்த காஜி கப்புள்னு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அவெல்லாம் காஜின்னு. அதை வெளியில் ரொம்ப அதை பார்த்துட்டு என்னடா இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆனால் கமரு சொல்கிறான், அதாவது லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன தின் கோடு தான் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா லஸ்ட்டு, இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா லவ்வு. ஸோ லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் இடையில பேலன்ஸ் பண்ணி போகிறது தான் அந்த லவ்வே, உண்மையான லவ்வே. ஸோ நான் அந்த லைனில் தான் நின்றுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீனும் சொல்கிறான், பாருவும் சொல்லிடுச்சு. இவங்க தான் அந்த ஹேட்டர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்னூப்பி, இந்த நேஷனலு, இந்த ஜோ மைக்கேல் பரதேசி பையன், இந்த மாதிரி. ஆனால் உண்மையான காட்சி கப்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோராவும் துஷாரும் தான். உள்ளவா சரசுக்கு ராரா, பாத்ரூமுக்குள்ளே வா துஷார், நான் சொல்கிறத கேளு, பாத்ரூமில் வா, பாத்ரூமுக்கு வா, கட்டிப்பிடி முத்தங்குடு. அவன் விலைக்கு போகிறான் விடாமல். ஒரு வாரம் 2 வாரத்தில் நம்ம வெளில போயிட போகிறோம். காஜி கண்டென்ட் போடணும்னு முடிவு பண்ணி கண்டென்ட்டு காஜின்னு ஒன்று உருவாக்குனதே இந்த சீசனுக்குள்ளே அரோரா தான். ஆனால் இவங்க அப்படியே திரிச்சு யார் மேலே போட்டாங்க, பாரு கமருதீன் மேலே போட பார்த்தாங்க. அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க, ஆமாண்டா சொன்னாங்கடா, நான் கவர் போட்டு வெளில போய் செய்யணும்னு சொன்னாங்க. அவங்க அதோட பர்சனல்டா, அவங்க அஃப்கோர்ஸ் அதை சொல்லியிருக்கக்கூடாது தான். அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கடா. அதான் க்ளீனாக சொல்லிட்டாங்கல்ல, லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் ஒரு கோடு தான் எல்லாத்துக்குங்க. ஹேட்டர்ஸ்க்கெலாம் அது அருமையாக பதில் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சொல்லிட்டாங்க, ஒரே பாட்காஸ்ட்டில் சொல்லிட்டாங்க. ஓடி போயிரு. அப்புறம் கனியை போட்டு ஒரு பொலன்னு பழந்து விட்டுருச்சு. அது என்ன ஃபேக் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிகிட்டு இருக்கு நீ. உனக்கு பேச முடிஞ்சால் பேச தெரிஞ்சால் பேசு. என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு தெரியாமல் ஜாதி மனங்களை கடந்து சாப்பாடு எல்லாத்தையுமே கடந்து இருக்கிறது தான் நான் சொல்கிற ஃபெமினிசம். நீ சொல்கிறது கிடையாது கனி. உனக்கு தெரிஞ்சால் பேசலைன்னா ஓடி போயிரு. உனக்கே கேம் விளையாட தெரியாமல் தான் உன்னை அடித்து தும்சம் பண்ணி வெளியே அனுப்பிவிட்டோம். தெலுங்கு பாய், தெலுங்கு கேர்ள், உனக்கு என்ன தெரியும். கனியை போட்டு பொழந்துருச்சு. ஒழுங்காக கண்டென்ட்டுக்காக பேசுனா பேசிட்டு போய் தொலை. நீ கண்டென்ட்டுக்காக தான் பார்க்குற, ஏன்னா உன்னை எல்லாம் மறந்துட்டாங்க. பாரு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பாரு தான் கண்டென்ட் இப்போயும். ஆனால் அவளை மறந்துட்டாங்கல்ல. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் என்ன பண்ணுதுன்னா, கனி திரு
இந்த மாதிரி ஃபேக் ஃபெமினிசம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் ஒரு சரியான அடி. எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோண்ணா. என் புருஷனே பாரு கமுரு, நீ ஒரு தெலுங்கச்சி, தெலுங்கு வெறி, சாதி வெறி. சாதியை பார்த்து தானே பழகின எல்லாரையும் உள்ள உட்காந்து உன் செட்டு இந்த எப்ஜே கிப்ஜே இவங்க எல்லாரும் எப்படி சாதி பார்த்து தானே உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிட்ட, அண்ணன் தங்கச்சின்னு. எல்லாம் தெலுங்கு வகைராக்கள் தானே, அப்படி தானே பண்ணீங்க. சாதி பார்க்காம இருக்கணும்டா. இந்த ஷோ வந்து சாதி மதங்களை கடந்த ஒரு ஷோ. ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம பழகுனது யார்? கமருதீனும் பாருவும் லவ் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க. நீ பேசலாமா கனி அப்படிங்கிற மாதிரி, நீ எல்லாம் ஃபெமினிஸ்ட்டை பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து நான் எப்படி கேமை லூஸ் பண்ணேன், நான் எப்படி ஒரு ரக்கட்டான கேளாக இருந்தேன், கமரு நீயே சொல்லு, நான் எப்படி மாறினேன். ஆமாம், அது வந்து நல்ல விஷயந்தான், கடைசியில் லவ் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ நீலாம் அவ்வளோ ரக்கடாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனால் அப்படியே அந்த லவ் ஓவர்டேக் பண்ணி ஸோ எப்படி ஒரு ஃபெமினினாக மாறின நீ, அது நல்ல விஷயந்தான், நமக்கு வந்து இப்படி அமைஞ்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. காதலர்கள், ஒரு காதலன் ஒரு காதலி, கமருதீன் பார்வதி வேறு லெவலில் ஜாதி கடந்து மதம் கடந்து, இதுதான்டா உண்மையான ஃபெமினிசமே. பாரு பண்ணது தான் உண்மையான ஃபெமினிசமே, வேறு லெவல். அது சொல்லுது பாருங்கள், நான் அதனால தான் லூஸே பண்ணேன், கேமே அதனால தான் லூஸ் பண்ணேன், காதலில் விழுந்துட்டேன், மயங்கிட்டேன், கமரு மேலே மயங்கிட்டேன்னு ஓப்பனாக சொல்லுது. நீங்கள் என்னடா தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க கவர் போட்டு பண்ணுறது என்னென்னா விழிப்புணர்வு தான். ஒருத்தி பலூனை காட்டிக்கிட்டு ஊர் பூரா உட்காந்துக்கிட்டு சிம்பிள் காட்டிக்கிட்டு பலூனை காட்டிக்கிட்டு உள்ளே வந்து உட்காந்துருக்கா, அவளை உலகம் உத்தமின்னு சொல்கிறீங்க, உலக உத்தமி அறவரான்னு சொல்கிறீங்க. ஏன்னா கவர் போட்டு செய்கிறதுனா நான் காண்டம் போட்டு செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. அந்த ஷோவில் சொல்லிடக்கூடாது, ஒத்துக்கிறேன். ஆனால் அது தப்புன்னா ஏன் அரோராவுக்கு வந்து நல்ல வேஷம் கொடுக்குறீங்க, ஏன் அரோராவை வந்து உத்தமின்னு சொல்கிறீங்க, புரியல எனக்கு. அவளும் தானே கிஸ் கொடுக்க கூப்பிட்டா உள்ள, ஏன் ரெட் கார்டு கொடுக்கல, ஏன் கொடுக்கல? துஷார் அனுப்பி விட்டீங்களடா, ஏன்டா அரோராவை அனுப்பல? தப்புனா எல்லாருக்கும் தப்பு இருக்கணும். இந்த ஹேட்டர்ஸுக்கு வந்து தப்புனா எல்லாரையும் சொல்லணும். அதுக்கு தான் போட்டு பொழக்குது பாரு, வேறு லெவல். அதில் காஜி கப்பல்னு சொல்கிறாங்க. அதில் வந்து வினோத் காஜி, திவாகர் காஜி, எப்ஜே காஜி, கனியே கொஞ்சம் காஜி தான். அதில் உலக காஜி ஒருத்தர் இருக்கான், அவன் யாருன்னா இவன் தான், விக்ரம். எனக்கு தெரியாமல் கட்டி பிடிக்கிறது, உரசுறது, தடவுறது எல்லாம் பண்ணுவீங்களா. ஆனால் வந்து கவர் போட்டு பண்ணுறது தப்புன்ட்டு, காண்டம் போட்டு பண்ணணும், வெளில போய் பண்ணணும் அப்படின்னு ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறத தப்புன்னு சொல்கிற கூட்டம். எல்லாத்தையும் தப்புன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம், எல்லாத்தையும் தப்புன்னு. இவங்க பண்ணால் தப்பு, மற்றவங்கெல்லாம் பண்ணால் தக்காளி சட்னி, இவங்களுக்கு வந்து ரத்தம், அதானே போட்டு பொழந்துருச்சு. ஸோ கால்டு டைட்டில் வின்னர், செம்மையாக சொன்னிச்சிங்க. அது உண்மையிலே வந்து இதுக்கு மேலே இந்த ஹேட்டர்ஸை வச்சு செய்ய முடியாது, பிடிவாயும் வச்சு செய்ய முடியாது. அதுவும் கனியெல்லாம் போட்டு பொழந்துருச்சு. அதுவும் இந்த ஸ்டார்ட் மியூசிக் இருக்குது பாருங்கள், அதுக்கும் ஒரு பொலன்னு பொழந்துருச்சு. கர்ச்சிப் மேட்ரு, அதுக்கும் அடி. கடைசியில் சொல்லிட்டு வந்துச்சு தெரியுமா பிடிவாயி, அதுக்கும் அடி. இதை தாண்டா எதிர்பார்த்தோம். அவங்க ஜாலியாக இருக்காங்க, கமருதீனும் பாருவும் ஜாலியாக இருக்காங்க, ஒன்றும் பிடுங்க முடியாது. ஹேட்டர்ஸ் கதறிட்டு இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கல்யாண பிக்சர் போடுவாங்க, அடுத்தடுத்து படங்கள் நடிக்கிறத போடுவாங்க. இவங்க காலமாக கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா கண்டென்ட் கொடுத்தது பாரு, இங்கே இப்போ கண்டென்ட் கொடுக்குறதும் பாரு கமருதீன் தான். பாரு கமருதீன் இல்லாமல் சீசன் 9 இல்லைடா. போட அடுத்த ஸ்பேஸில் அடுத்த சம்பவம் ஸ்பேஸ். இன்றைக்கி டாம்ஸோட ஸ்பேஸில் வந்து பார்ப்போம் ஈவினிங். எல்லாம் அசம்பிள் ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.